நம்முடைய அருட்பிரகாஷ் வள்ளல் பெருமான் அவர்கள் மனிதனாக பிறந்தவர்கள் இந்த மனித பிறப்பிலேயே காலம் உள்ளபோதே உள்நிலை அறிந்து, நமக்கு எப்பயுமே வெளிநிலைன்னு ஒன்று இருக்குது, உள்நிலைன்னு ஒன்று இருக்குது. நாம் உடம்பெடுத்தனாமல் இந்த வெளிநிலையில் தான் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் போயிட்டுருக்குறோம். நம்முடைய உள்நிலை நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போது எப்பயுமே ஒரு பொருளுக்கு 2 பக்கம் இருக்கும். உடல் எடுத்து வந்த நமக்கும் வெளிப்பக்கம் உள்பக்கம் இருக்குது. நமக்கு வெளிப்பக்கம் தெரியுது, அப்போ கூட முதுகு தெரிவதில்லை. அப்போது வெளியே இருக்கிறது முதுகை பார்க்கணுன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஜபிக்கிறீங்களா, நிஷ்டையில் இருக்கீங்கன்னா தெரிஞ்சிடும். விளையாட்டாக சொல்ல, என்னுடைய முதல் குருநாதர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர், அங்கே இருக்கிறவங்க முகத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன குட்டி குழந்தையிலேருந்து வயதான பெரிய தாடி, நடுதாடி, சின்ன தாடி இருக்கிற வரைக்கும் நம்ம சகோதரர்கள் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் ஒரு ஒளி இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும், கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும் அந்த முகம். ஏன்? கட்டாயம் 8 மணி நேரம் அவங்களுக்கு தவமும் உண்டு. உலகியல் 8 மணி நேரம், உழைப்பு 8 மணி நேரம், அவங்களுக்கு உள்ளே அவங்கள பார்க்குறதுக்கு 8 மணி நேரம், 24 மணி நேரம் வகுத்துட்டாங்க. நாம் 8 நிமிட நேரம் கூட ஒதுக்க மாட்டோம். நாம் ஒதுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஒதுக்கி உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே 80 வேலை வந்துடும். என்ன பண்ணணும்? வள்ளலார் சொன்ன மாதிரி இடம் தனித்திருத்தல். உடலாலும் மனதாலும் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. குழந்தைங்களாம் கூப்பிட்டுங்க, விளையாடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, மாடியில் ஓடக்கூடாது. ஏன்னா வீட்டில் தான் உட்கார முடியலன்னு இங்கே வந்து உட்காந்துருக்காரு, என்ன செய்யலாம்? அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதான். இந்த மாதிரி எங்கேயாவது இடம் கிடைச்சா போயிட்டு உட்காந்து பழகணும். இல்லை வீட்டிலையே யாரும் சத்தம் போட மாட்டாங்க, கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த சத்தம்லாம் நமக்கும் உள்ளே கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு நிலை வந்த பிறகு பக்கத்தில் இடியே விழுந்தாலும் நமக்கு தெரியாது. அது ஒரு நிலை.